அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மகாகவியின் காலை பொழுது எனும் கவிதை தொகுப்பு. மகாகவி இக்கவிதைகள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு செய்திகளை நன்முறையில் எடுத்து கூறியிருக்கின்றார். இயற்கையின் அழகானது எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் நம் வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் என்பதனையும் ஒருங்கே சேர்த்து இக்கவிதையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது ஒரு அழகிய காலை பொழுது. அப்பொழுதில் ஒரு காகமானது தன்னுடைய மரக்கிளையில் நின்று கொண்டு வானின் அழகை ரசித்து கொண்டிருக்கின்றது. அந்த காகத்தின் செயல்களை வெகு நேரமாக பார்த்து கொண்டிருந்த குருவி, கிளி, அன்னம் இப்படிப்பட்ட பறவைகள் எல்லாம் காகத்தின் அருகே வந்து, என்ன காகம், வெகு நேரமாக வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாயே, அப்படி வானத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறது. அதற்கு காகம் சொல்கிறது, இந்த வானத்தின் காட்சிகளை பாருங்கள், இந்த இயற்கையின் காட்சிகள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த ஒளிக்கதிர்களானது வானை பிளந்து கொண்டு எங்கும் பரவி திரிகின்றது. இந்த இயற்கை எழிலானது நம் மனதிற்கும் நம் உடலுக்கும் எவ்வளவு நிம்மதியை கொடுக்கின்றது. இதை பார்க்கும்போதே அவ்வளவு அருமையாக இருக்கின்றது என்று அந்த இயற்கையின் நிகழ்வுகளை எல்லாம் இந்த பறவைகள் எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றது. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது சிறிது நேரம் கழித்து ஒரு காக கூட்டமானது அவர்களை கடந்து செல்கின்றது. அதனை பார்த்து இந்த காகமானது ரொம்ப மகிழ்ச்சியாக சிரிக்கின்றது. அதற்கு அருகில் இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் கேட்கின்றது, எதற்காக காகம் இப்படி சிரிக்கின்றாய் என்று. அதற்கு அந்த காகம் சொன்னது, எங்களுடைய கூட்டத்தில் இப்பொழுதுதான் புதியதாக ஒரு தலைவன் முடிசூடி இருக்கின்றான். அவன் எங்களுடைய கூட்டத்திற்கு தலைவனானதற்கு பிறகாக எங்களுக்கு எதை நினைத்தும் பயம் இல்லை, உணவிற்கு பஞ்சம் இல்லை, எதற்காகவும் நாங்கள் அஞ்சுவதில்லை. நாங்கள் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷமான ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. அதற்கு மற்ற காகங்கள், என்ன கூறுகிறாய் என்று கேட்கிறது. ஆமாம், இவன் போன வாரம்தான் எங்களுடைய கூட்டத்திற்கு தலைவனாக வந்தான். ஆனால் இவன் வந்ததற்கு பிறகு எங்களுடைய வாழ்வில் மிக மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கிறது. எதை நினைத்தும் நாங்கள் அஞ்சுவதில்லை. நாங்கள் இப்பொழுது இவ்வளவு சுதந்திரமாக பறந்து திரிவதற்கும் அங்கும் இங்கும் செல்வதற்கும் இந்த அளவிற்கு இருப்பதற்கும் காரணம் அவர்தான் என்று கூறுகிறது. இதன் மூலம் கவிஞர் தன்னுடைய கருத்துக்களை எப்படி முடிக்கின்றார் என்றால், ஒரு மன்னன் என்பவன் தனக்கு மக்களை பயன்படுத்துவனாக இருக்கக்கூடாது. மக்களுக்காக தன்னுடைய சுய நலன்கள் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு மக்களுடைய வாழ்க்கையிலும் மக்கள் மேம்படுவதற்காக என்னென்ன நல் விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து கொண்டு மக்களை நன்முறையில் வழிப்படுத்த வேண்டும். அப்படி வழிப்படுத்துவவன் மட்டுமே ஒரு நல்ல மன்னனாக இருக்க முடியும். அவனே ஒரு தலை சிறந்த தலைவனாகவும் இருப்பான். தலைவன் என்பவனுக்கு ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது. அதே போன்று ஒரு தலைவன் என்பவனுக்கு செங்கோல் என்பது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். தலைவன் என்றுமே ஒரு நிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையே இக்கவிதை தொகுப்பின் மூலமாக மகாகவி நமக்கு எடுத்து கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.